ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ராப் டவுனில் புது என்ட்ரி எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம், ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு டேட்டாக்கும் எப்படி வேலிடேஷன் அப்ளை பண்ணுறது, அந்த இன்புட் மெசேஜ், அலர்ட் மெசேஜ் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த செல்லை கிளிக் பண்ணதும் நோட் என்டர் ஃப்ரம் ட்ராப் டவுன்லாம் காட்டுதா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி செட் பண்ணுன்றதுன்றதை முன்னாடி பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் இங்கே புதுசாக எனக்கு வந்துட்டு இந்த ஏபிசி கம்பெனியில் ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கப்பா. எனக்கு வந்துட்டு இப்போ நான் இருக்கவங்கள செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றப்போ என்னால் இங்கே போயிட்டு டைரெக்டாக என்ட்ரு பண்ண முடியாது ட்ராப் டவுனில். ப்ளஸ் நான் இங்கே போயிட்டு இந்த செல்லில் போயிட்டு நான் என்ட்ரு பண்ணாலும் அது வந்து ராங்குன்னு காட்டும். ஏன் காட்டும்? அது வந்துட்டு நம்ம வேலிடேஷனில் அது மேட்ச் ஆகலை அப்படின்றத காட்டும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது இதுக்கு. ஒன்று வந்து ஆல்ரெடி நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. செகண்ட் சொல்ல போகிறது தான் ஈஸியான டிப்ஸ். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சில பேர் ஜஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ஏரியாக்குள்ளே போயிட்டு அதோட சோர்ஸ் வந்துட்டு சோர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த செட்டிங்ஸில் இங்கே சோர்ஸ் இருக்கா, இந்த சோர்ஸில் போயிட்டு டைப் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து 6ன்னு இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே வந்து 7ன்னு மாற்றி ஓகே கொடுத்து, இப்போ இந்த 7ல் வந்து நீங்கள் நிலான் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ராப் டவுனில் நிலான் வந்துடும். ஓகேவா? அதாவது இங்கே மாற்றி அதே மாதிரி இந்த டேட்டா வேலிடேஷனில் இந்த சோர்ஸில் அந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்படி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு இதை டேபிளாக மாற்றிடணும். ஃபஸ்ட்டே மாற்றிட்டால் இப்போ இதை வந்து கண்ட்ரோல் T கொடுத்து நான் வந்து டேபிளாக மாற்றிடுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை டேபிளாக மாற்றிட்டு இங்கே நான் எதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் வந்து திருப்பி அங்கே போயிட்டு அந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திருப்பி இன்னொன்று நேம் 1ன்னு போடுறேன்னு வைங்க. இங்கே வந்து நான் நேம் 1 வந்துருச்சா? எதுக்காக அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு டைமும் போயிட்டு நம்ம இங்கே இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆக இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு ஆட் ஆக இந்த சோர்ஸில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம நம்மளோட லிஸ்ட்டை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேபிள் ஆட் பண்ண நம்மளுக்கு இங்கே வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? நேம் 2 வருதா? ஸோ இதுக்காக தான் நம்மளோட லிஸ்ட்டை வந்து டேபிளாக வச்சுக்கிறது. ஸோ 2 சொல்யூஷன் இருக்குது ட்ராப் டவுனில் ஆட் பண்ணுறதுக்கு. ஒன்று என்ன, நம்மளோட அந்த லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் பண்ணி ப்ளஸ் அந்த சோர்ஸில் இருக்க அந்த ரேஞ்ச் வந்து அதிகப்படுத்துறது. அப்படி இல்லைன்னா நம்மளோட அந்த லிஸ்ட்டை வந்து டேபிளாக மாற்றி கண்ட்ரோல் T கொடுத்து டேபிளாக மாற்றி அங்கேருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேபிள் ஆட் ஆக நம்ம இந்த டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே நம்ம கை வைக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் டவுனில் வேல்யூ ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் படிக்கிறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.